சுலேகா ஆஸ்ட்ரோவின் சிம்மராசி நேயர்களே, அன்பு வணக்கம். ராஜாவை போன்ற குணம், எல்லா விஷயங்களிலும் மேன்மை, எல்லா விதத்திலும் ஆளுமைத்தன்மை உள்ள சிம்மராசி நண்பர்களே, 11ஆம் இடத்தில் வீற்றிருக்கின்ற சூரிய பகவான் உங்களுடைய இஷ்டங்களையும் ஆசைகளையும் நிறைவேற்றப் போகிறார். அவர் உங்களுக்கு ராசிக்கு அதிபதி. அவ்வாறு அந்த ராசிக்கு அதிபதியாக இருக்கும் பொழுது அவர் மூலமாக கஷ்டங்கள் விலகும், சௌக்கியங்கள் சேரும். முக்கியமாக குழந்தைகள் மூலமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சுமூகமான விஷயங்களை செய்து முடிப்பீர்கள். பலருடைய ஆதரவு உங்களுக்கு உள்ளது. பலர் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார்கள். இதுதான் நம்மளுக்கு தேவை. அதே நேரம் சனீஸ்வர பகவான் வக்ரம் பெற்று 7ஆம் இடத்தில் இருக்கிறார். அந்த வக்ரம் பெற்ற சனி பகவான் என்று நாம் சொல்லும் பொழுது அவருடைய பார்வைகள் மாறும், அவருடைய ஸ்தானங்கள் மாறும். அவர் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் நிதானத்துடன் நீங்கள் செயல்பட வேண்டும், கவனத்துடன் செயல்பட. வம்பு வழக்குகளில் இருந்து விடுதலை கிடைக்கும், இஷ்டங்கள் நிறைவேறும். ஆனால் பேச வேண்டிய நேரத்தில் நீங்கள் பேச மறுப்பதும், இடம் பொருள் ஏவல் தெரியாமல் நீங்கள் பேசும் பொழுதுதான் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து சேர்கிறது. மூத்த சகோதர சகோதரிகள் அல்லது உங்களுடைய நண்பர்கள் நண்பிகள் இவர்கள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கப் போகிறது. நண்பர்கள் உங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருந்து உங்கள் காரியத்திற்கு சங்கடம் இல்லாமல் வெற்றியை தேடித் தருவார்கள். தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. வருமானம் கூடும். குரு பகவானுடைய 2ஆம் இடத்தை பார்வையிடுகிறதால் குடும்பத்தில் ஒரு சுபிக்ஷமான நிலைமை சேரும். அதே நேரத்தில் குடும்பத்தில் ஒரு புதிய உறுப்பினருடைய சேர்க்கை உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களால் உங்களுக்கு மேன்மை கிடைக்கும். அதே நேரம் சில பொருட்களை வாங்குவது அல்லது அசையும் சொத்து அசையா சொத்துக்களை வாங்குவது, சில பொருட்களை தன்னகப்படுத்துவது போன்ற விஷயங்கள் நடக்கும். மிக நீண்ட நாட்களாக இருந்த தாயாருக்கு இருந்த பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கிடைக்கப் பெறப் போகிறீர்கள். எதிரிகளை சம்பாதிக்காதீர்கள், பகைமை உணர்ச்சியை வளர்த்து கொள்ளாதீர்கள். இவை இரண்டையும் மட்டும் நீங்கள் பார்த்து கொண்டால் போதும். வெளியிலிருந்து வரக்கூடிய பணம் இரட்டிப்பாக உங்களை வந்து சேரும். உங்கள் வாழ்க்கைக்கு மேன்மை தருவதற்காக நீங்கள் எடுத்து வைக்கின்ற காரியங்களில் வெற்றியையும் அதே நேரத்தில் தொழில் ரீதியான முன்னேற்றத்தையும் நீங்கள் பெறுவதால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சுபிக்ஷமான மாதமாக திகழப்படும். நேர்மறையான எண்ணங்கள், அதே நேரத்தில் சிறிய சிறிய தான தர்மங்கள், உங்கள் குடும்பத்தாருடன் ஒரு அருமையான சூழ்நிலை, இவையெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு மேன்மையையும் கௌரவத்தையும் அந்தஸ்தையும் கொடுக்க போகிற காரணத்தால் இந்த மாதத்தில் மிகவும் சிறப்பாக நீங்கள் செயலாற்ற வேண்டும். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் ஜனார்தன். நன்றி, வணக்கம்.